அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் நடந்த ஆடு மாடுகளுக்கான அந்த மாநாடு வெற்றி பெற்றதா, அல்லது எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத அளவுக்கு ஏதாச்சும் நடந்துருச்சோ, எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா சம்பவம் பண்ணலையோ அப்படின்ட்டு ஒருவேளை உங்க யாருக்காச்சும் குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரியான குழப்பங்கள் வரும்போதெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். வெற்றி தானா இல்லையா அப்படின்ட்டு. எப்படின்னா நம்ம திராவிட கும்பல், நம்முடைய திராவிடத்தால் வளர்க்கப்படும் கும்பல், திமுக கூட்டணி கட்சிகள் இவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்ட்டு உட்காந்து நம்ம அப்படியே வாட்ச் பண்ணணும். அதாவது அந்த சம்பவம் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடக்கிற அந்த மாநாடோ, நிகழ்வோ, ஆர்ப்பாட்டமோ, போராட்டமோ நடந்து முடிஞ்ச பிறகு இவங்க ரியாக்ஷனை வாட்ச் பண்ணணும். இவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை ஒரு பெரிய அளவில் எதிர்பார்த்து அந்த வெற்றி அடையலையோ அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலான்னு வைங்க. ஒருவேளை நம்ம இந்த திராவிட கூட்டத்தால் வளர்க்கப்படும் அல்லது திராவிட எனக்குங்க அவங்களை தனித்தனியே பிரிச்சுக்கிட்டு அந்த கும்பல் அவங்க கிட்ட இருந்து சத்தம் அதிகமா இருக்குது அப்படின்னா, அபார வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையிலே நாம் தமிழர் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட ஆடு மாடுகளுக்கான மாநாடு பிரம்மாண்ட வெற்றி. எப்படி சொல்றேன்? இதான் வந்துட்டாருல்ல, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வேற, நம்முடைய நண்பர்கள், சப்ஸ்கிரைபர் சொல்லக்கூடாது, நம்முடைய நண்பர்கள். வன்னி குட்டியை பத்தி பேசு, மரியாதை செய்ய மாட்டேங்கிற வன்னி குட்டிக்கு நீ அப்போ இப்பெல்லாம் நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ்ல அவருக்கு ஒரு ரோலே கொடுக்க மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் ஒரு கேமியோவாச்சும் பண்ண சொல்லு அப்படின்ட்டு இல்லை, இன்னைக்கு ஃபுல் வீடியோக்கு ஹீரோவாகவே நாம் அவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதாவது வெறி ஆயிட்டாரு ஆடு மாடுகளுக்கான மாநாடு பார்த்துட்டு. ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி கல் இறக்குற அந்த ஒரு போராட்டம் நடத்தப்பையும் வெறி ஆனாரு. இப்ப இதுக்கு வெறி ஆயிட்டாரு. சீமானின் மாநாடு சாதி வரியின் எச்சம். சீமான் நடத்திய ஆடுகள் மாநாடு சாதி வரியின் குடிப்பெருமையின் உச்சம். அதாவது குடிப்பெருமையின் உச்சம் சாதி வரியின் எச்சம். RSS கோசாலைகளும் சீமானின் மாநாடுகளுக்கும் ஒரே நோக்கத்தில் நடத்தப்படுகின்றன. ஆரிய கோட்பாட்டான குலக்கல்வி திட்டத்தை ஊக்கப்படுத்தவே RSS பின்னணியில் மாநாடு. பனையேறி கல்லு குடிக்க வலியுறுத்துவதும் மாடுகளை மேய்க்க சொல்வதும் சாதி வரியின் எச்சம். மாடுகளை மேய்ப்பதும் பனை ஏறுவதும் காலங்காலமாய் தொழில் செய்வோரே செய்ய வேண்டுமா? விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள். இப்போ இவர் எப்படி டீல் பண்றதுன்னு தெரியலையே வன்னிக்குட்டி வேற நமக்கு ஒரு செல்லக்குட்டியா போயிட்டாரு. அப்படிலாம் ஹார்ஷாலாம் டீல் பண்ணிட முடியாது. சரி ரைட்டு, ஏதோ நம்மளுக்கு வந்த மாதிரி டீல் பண்ணுவோம் வன்னிக்குட்டி. லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து வருவோம். மாடுகளை மேய்ப்பதும் பனை ஏறுவதும் காலங்காலமாய் செய்வோரே செய்ய வேண்டுமா அப்படின்ட்டு ஏன் கேட்குறீங்க? அண்ணன் சீமான் அவர்கள் எப்போ சொன்னார்? பனை மரம் ஏறுவது என்பது, கல் இறக்குவது என்பது காலங்காலமாய் ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்து வருகிறது, அந்த சமூகம் தான் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்காரா? மாடுகளை மேய்ப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் செய்து வருகிறது, அதை அந்த சமூகம் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா? முதல்ல உங்களுடைய இந்த கருத்துக்கு ஏற்கனவே உங்க கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் காரி துப்பிட்டாரு. எங்க துப்பினாருன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும், தொடச்சிக்கோங்க. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஏங்க பனைமரம் ஏறுறதுக்கு இப்பெல்லாம் மெஷின் வந்துருச்சுங்க, அதுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துருச்சு, யாரு வேணா பனைமரம் ஏறலாம், இது குலத்தொழில் ஒரு சமூகத்தை நோக்கி தள்ளுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அவருக்கு சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இங்கிருந்து லைட்டா அப்படி பார்டரை தாண்டனா அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கக்கூடிய கேரளாவில் கல் விற்பனை அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கல் விற்பனையை எதிர்த்து அங்க கல் விற்க கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 4 பேர் ஏதோ வழக்கு போட, அந்த கேரள அரசு கோர்ட்ல போயிட்டு சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்கன்னா, கல்லுல விட்டமின்ஸ் அதிகமா இருக்குது, கல்லுல பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்குது, அதனால கல் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அரசாங்கமே கோர்ட்ல போயிட்டு வாதாடினாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியுன்றதுனால அவசரப்பட்டு நம்ம எதுவும் இதுல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட வேணான்ட்டு அவர் அடக்கி வாசிச்சுட்டாரு. இப்ப எடுத்துக்கலாம் வன்னிக்குட்டி. அண்ணன் சீமான் அவர்கள் என்னைக்காவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க பனைமரம் ஏறணும்னு சொன்னாரா? நான் தான் சொல்றேனே, ஏற்கனவே போன ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், வன்னிக்குட்டி நீங்களும் ஏறலாம், நானும் ஏறலாம். நான் ஒரு சமூகம், நீங்க ஒரு சமூகம், அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சமூகம். இப்ப பனைமரம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொத்துக்கள்ல ஒரு சொத்து பனைமரம் நான் சொல்லுவேன். அதை வைத்து பல்வேறு பொருளாதாரங்களை நம்ம பெருக்க முடியும். அந்த பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு சமூகம் தான் சாப்பிடும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்ம அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நம்ம எல்லாருமே சாப்பிடலாம், நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். பனைமரம் ஏறுவதற்கு உடலில் வலிமை இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள லிஃப்ட் மாதிரி கூட்டிட்டு போறதுக்கு மிஷின்லாம் வந்துருச்சான். அதனால இது ஒரு சமூகத்துக்கான ஒரு வேலை இல்லை, இது குலத்தொழிலை நோக்கிலாம் ஒன்றும் தள்ளல, ஒரு வெங்காயமும் தள்ளல அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஏறலாம். அல்லது எங்களுடைய தோழர், மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள், இது ஏற்கனவே நம்ம நண்பர்கள் ஒருத்தவங்க ட்விட்டர்லேயே போட்டு கேட்டிருந்தாங்க. அது குலத்தொழில் இல்லை அப்படின்றத நிரூபிக்கும் வகையில்
ஏன் உங்களுடைய தலைவர் பனைமரம் ஏறலாமே? தலைமை ஏறலாம். நம்முடைய மரம் தானே. ஏறி பண்ணலாமே. உடைச்சு விட்டு போயிட்டே இருக்கலாமே. அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துலயுமே சொல்லலையே. அதே அடிப்படையில இப்ப மாடு. இப்ப மாடு எந்த சமூகத்துக்காரங்க மட்டும் மேய்க்கிறது? இல்ல எந்த சமூகத்துக்காரங்க, எந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் இப்ப மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க. யோவ்! யோ என்பது நான் வன்னிக்குட்டி அவர்களை சொல்லவில்லை. ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேன். எல்லாருமே தான் ஏன் பண்றாங்க? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. ஐடில போயிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல. ஒரு 25, 26 வயசுலலாம் ஐடிக்குள்ள போயிட்டு, ஒரு 5, 6 வருஷத்துல டிப்ரஷன், தூக்கமின்மை, அ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி, அதுக்கப்புறம் இன்னும் பல மன அழுத்தம், அது இது ஒபிசிட்டி வந்துருச்சு, உடம்பு போட்டுருச்சு, பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, பிபி இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இதுக்கு மேல என்னால இத ஹேண்டில் பண்ண முடியல. நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது. அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஹல்லுசினேஷன்ஸ்லாம் வருது தூங்கும்போது. அப்படின்லாம் சொல்லக்கூடிய போயிட்டு இந்த மாரி எந்திரத்தனமான வாழ்க்கையில சிக்கிட்டு இருக்கிற பல பேருடைய கனவு என்ன தெரியுமா? நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க. இன்க்ளூடிங் யுஎஸ். இன்னும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க கூட இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வருஷத்துக்கு 35,00,000 வருஷத்துக்கு 55,00,000 சம்பளம் இருக்கக்கூடிய வேலைய நீ வாங்கிட்ட அப்படின்னு சொல்றது உன்னுடைய வெற்றி இல்லடா. என்னைக்கு வந்து உனக்குன்னு ஒரு ஒரு நிலம். அது பெரிய நிலமோ, சின்ன நிலமோ, ஓரளவுக்கு 1 ஏக்கர்ல இருக்கிற நிலமோ, 1/2 ஏக்கர் இருக்கிற நிலமோ அதெல்லாம் மேட்டர் இல்ல. உனக்குன்னு ஒரு நிலம். அதுல உனக்குன்னு ஒரு வீடு. அது உன்ன சுத்தி உனக்கு ஒரு 4, 5 மரங்கள் உன்னுடைய அடிப்படை தேவைக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு தோட்டம். அது போக மேய்க்க 2 கால்நடைகள். இப்படி ஒரு வாழ்க்கையோட நீ போயிட்டு உன் குடும்பத்தோட நீ உட்கார்ந்துட்ட அப்படின்னா, இதுதான்டா சொர்க்கம். நல்லா படி, சம்பாரி, உலகம் ஃபுல்லா ஓடி உன்னுடைய பொருளை ஈட்டுறதுக்காக நீ எவ்வளவு வேணா முயற்சி பண்ணு. ஆனாலும் உனக்குன்னு இது இல்லன்னா, நீ நிறைவு பெறலடா அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற அப்படின்னா, அது எந்த மொமெண்ட்னா, இப்படி உனக்கான சொந்த இடத்துல நீ உட்காரும்போது தான்டா அந்த தருணம் அப்படிங்கிறது வருது. எங்கேயோ 16 அடுக்கு இருக்கிற ஒரு கட்டிடத்துல 12வது, 11வது ஃப்ளோர்ல 4 செவுத்துக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ட பல லட்சங்கள் போட்டு வாங்கி, மேல இருக்கிற ரூஃபும் எனக்கு சொந்தம் கிடையாது. கீழ இருக்கிற தரையும் எனக்கு சொந்தம் கிடையாது. அ மேல இருக்கிற ரூஃப் வந்து அதுக்கும் மேல இருக்கிறவனுக்கு தரை. எனக்கு கீழ இருக்கிற தரை வந்து எனக்கும் கீழ இருக்கிறவனுக்கு ரூஃப். அப்படிங்கிற மாரி சைடுல இருக்கிற செவுருங்கிறது எனக்கு வந்து இந்த பக்கம் செவுருன்னா, அவனுக்கு அந்த பக்கம் செவுரு. இப்படியான ஒரு இடத்துல ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிய வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லடா வெற்றி. உனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கு. அங்கிருந்து உனக்குன்னு ஒரு வாழ்வியல உருவாக்கு. நாளைக்கு கோவிட் மாரி அப்படி இப்படின்னு லாக்டவுன் என்ன வந்தாலும் சரி, என்னத்தையாச்சும் விளைய வச்சு 4, 5 முருங்கக்கீரைய அதையும் இதையும் போட்டுக்கிட்டு வேவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம சர்வைவ் பண்ணிறலாம்டா. இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிறவன் பேசிட்டு இருக்கான். ஆனா இவங்க உட்கார்ந்து நான் புரட்சி பண்றேன் அப்படின்ற பேர்ல, ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்துறது அப்படிங்கிறதும், மாடு மேய்க்கிறதுங்கிறதும் குடிப்பெருமையின் உச்சம், சாதி வெறியின் எச்சம்னு சொல்லி பேசிட்டு என்ன சாதி வெறி பண்ணிட்டாங்க அதுல? ஏங்க நான் ஒரு சமூகம். நாங்களும் தான் மாடு வளர்க்குறோம். என்னுடைய பக்கத்து கிராமத்துல இருக்கிறவங்க, அவங்க வேற ஒரு சமூகம். அவங்களும் தான் மாடு வளர்க்குறாங்க. எங்களுக்கு பக்கத்து கிராமத்துல இருக்கிறவங்க வேற சமூகம் மட்டும் இல்ல, வேற இனத்தையே சார்ந்தவங்க. அவங்க வந்து கன்னடர்களாக இருக்கக்கூடியவங்க. அங்க ஒரு கிராமம் இருக்குது. அங்க வசிக்கிறாங்க. லிங்காயத்துகள். அவங்களும் கால்நடைகள் வளர்க்குறாங்க. ஆடு, மாடுகள் வளர்க்குறாங்க. இங்க யாருக்கு இது குலத்தொழில் ஆயிப்போச்சு? எந்த குலம், எந்த சமூகம் வந்து நாங்க மட்டும் தான் ஆடு, மாடுகள மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டுக்கிட்டு இங்க கோர்ட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வேற எந்த ஜாதியும் ஆடு, மாடு மேய்க்கக் கூடாதுன்ட்டு. மறுபடியும் யோ என்று சொல்வது உங்களை இல்லை வன்னிக்குட்டி. ஆமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான வாழ்வியல், நமக்கான பொருளாதாரம். இத நம்ம கொண்டு போணும். இதனால வந்து நம்மள நாமளே தற்சார்பாக வைத்துக் கொள்ள முடியும். அதுபோல நம்முடைய மாநிலத்துடைய தேவைக்கு, நம்முடைய மாநிலத்துடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பங்களிப்பு நம்மளால செய்ய முடியும். அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வையில எடுத்துட்டு போற ஒரு விஷயம் கால்நடை வளர்ப்பு. இதுல எங்க இருக்குது சாதி வெறி? இது சரி அண்ணன் சீமான் அவர்கள் சாதி அரசியல் பண்றாருன்னு. சரி பனைமரம் ஏறும்போது அது ஒரு சாதி அரசியல். மாடுகளுக்கான அரசியல் பண்ணா அது வேற ஒரு சாதிக்கான அரசியல். அடுத்து பார்த்தீங்கன்னா, குறவர் சமூகத்துக்காக அவர் போயிட்டு ஒரு மாநாடு நடத்துவாரு. அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுடைய அந்த ஆதி குடிகளை பத்தி அவர் தனியா ஒரு மாநாடு நடத்துவாரு. அப்ப அது ஒரு சமூகத்துக்கான அரசியல். எந்த ஜாதிக்கான தலைவர்? சீமான் அவர்கள் ஜாதி தலைவர்னா எந்த ஜாதிக்கான தலைவர்? பன்னிக்குட்டி, சாதி வெறியன் உச்சமும், குடிவெறியன் எச்சமும் எங்க இருக்குது அப்படிங்கிறத நாங்கலாம் சொல்லலங்க. உங்க கட்சியிலேயே இருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய தோழர் சொல்றாரு. யாரு? தோழர் சங்கத்தமிழன். தமிழ்நாடு முதல்வருக்கு கீழ் உள்ள அமைச்சர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள். என்னால் பெயரோடு சொல்ல முடியும். எங்க தலைவர் கட்சியை விட்டு நீக்கிருவாரு. எப்படி வச்சிருக்காரு பாத்தியா நம்ம தலைவரு, நம்ம தோழரு. கட்சியில இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பாசறையுடைய ஒரு இளைஞர் அணியுடைய தலைவர எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கீழ சாதி வெறி பிடித்த அமைச்சர்கள் தான் இருக்காங்க. சங்கத்தமிழன் உங்களுக்கு தெரியும். எனக்கும் தெரியும். ஆனா அத வெளிய சொல்லக்கூடாது. சொன்னீன்னா கட்சிய விட்டு நீக்கிருவேன் அப்படின்னு தோழர் திரும்ப சொல்லியிருக்காராம். அதனால என்னுடைய எல்லையை தாண்டாமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சங்கத்தமிழன் அவர்கள் பேசியிருக்காரு நக்கீரன் கொடுத்த பேட்டியில. அப்ப சாதி வெறியன் உச்சமும் எச்சமும்
எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி வன்னிக்குட்டி அவர்கள் பார்த்துக்கங்க. அதை நான் கூட சொல்ல தேவையில்ல. வன்னி அரசு அவர்களே சொல்லியிருக்கிறீங்க. பொது தொகுதி கேட்டப்ப எத்தனை தடவை ஏன் சொல்றது? இதை சொல்லி சொல்லி உங்களை எத்தனை தடவை ஞாபகப்படுத்துறது? பொது தொகுதி கேட்டப்ப நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் காரி 1 2 3 சொல்லி துப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நாங்க எங்களை கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அந்த அணியிலே உட்காந்துக்கிட்டு இங்க மக்களுக்காக, தமிழர்களுக்கான வாழ்வியலுக்கான அரசியலை பேசிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து சாதி வெறி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன் வன்னிக்குட்டி, நம்ம சங்கத்தமிழன் இருக்காருல்ல, என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் அப்பப்ப நியாயமா பேசுவாப்புல. தப்புனா தப்புன்னு பேசக்கூடிய துணிச்சல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஏற்கனவே ஒரு தடவை இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு அதெல்லாம் போனப்ப எப்படியாச்சும் 3 தொகுதி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி வந்து கடைசியில் அடக்கி ஒடுக்கி 2 கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் சொன்னார் சங்கத்தமிழன், விடுங்க 2 சீட்டு கொடுத்துட்டாங்க, நாங்களாம் ஏற்கனவே பண்ணையில் வேலை செஞ்சவங்க தானுங்க, சரி அப்படி திமுகவுக்கு நாங்கள் வேலை செஞ்சுட்டு போகிறோம் விடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒடிஞ்சு போயிருக்கிறாங்க விசிகாவில் இருக்கக்கூடிய சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால. அந்த சாதி வரியை பற்றி, அந்த சாதி அடக்குமுறையை பற்றி பேசுறதுக்கு நமக்கெல்லாம் துப்பு இல்லை. ஆனால் இங்கே ஒரு இனத்துக்கான அரசியல் பண்ணிட்டு தலைவரை பார்த்து பேசி திரியுங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வன்னிக்குட்டி, சங்கத்தமிழன் அவர்கள்கிட்ட நல்லா ஒரு 2 டம்ளர் வாங்கி மடக்குன்னு வேகமாக கூட குடிக்காதீங்க. ஒரு சிப்பாக குடிங்க. என்னத்தை குடிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம். ஒன்றுமே கிடையாது, பிளெயின் வாட்டர். சங்கத்தமிழன் அவர்களுக்கு சொல்லி ஒரு 2 கிளாஸ் தண்ணியை வாங்கி குடிங்க. எதுக்காக அந்த பிளெயின் வாட்டரை வாங்கி நான் குடிக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கடிச்சு சீமான் அவர்களே நாம் தமிழர் கட்சியை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குதறி ரொம்ப டயர்டாக இருப்பீங்கல்ல, தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கும்ல, அதனால் அவர்கிட்ட 2 கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சு காம் ஆகுங்க அப்படின்னு சொல்ல வரனே தவிர வேறு எந்த பொருளையும் நான் சொல்ல வரல. வன்னிக்குட்டி, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ரிலாக்ஸ் அண்ட் டேக் கேர் ஆஃப் நம்ம தலைவர் ஆல்சோ தொல் திருமாவளவன் அவர்கள். அவரையும் பத்திரமா பார்த்துக்கங்க. 2026 எத்தனை சீட்டு கேட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் செய்தி வந்துச்சு. பதிலுக்கு அவங்க எத்தனை தராங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் செய்தி வந்துச்சு. அடுத்த 8 மாதம் என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.